ஸ்கின் ப்ரெப்பிங் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் என்னோட ஃபேஸ்லேயே செட் ஆகிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுற போகிறேன். இது கொஞ்சம் உள்ள சோக்கின் ஆன அப்புறம் நம்ம வந்து மேக்கப் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு பேஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். அந்த ஸ்கின் லைக் ஃபினிஷ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து இந்த மாதிரி ஸ்கின் ப்ரெப்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் மேக்கப்போட பேஸ் வந்து அப்படியே அம்சமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட மேக்கப்புக்கு முன்னாடி பண்ணுற ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நான் அப்படியே உள்ள காய விட்டு போகிறேன். ஆரஞ்சு கரெக்டருக்கு மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து இந்த கன்சீலர் டிஃபைன் கன்சீலர் தான் எடுத்துக்க போகிறேன். எனக்கு எங்கெல்லாம் ரொம்ப டார்க்கான ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ அடுத்து என்னை விட ஒரு டார்க்கர் ஷேட் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதுவும் மேக்கப் ரெவல்யூஷன்ல இருந்து தான். இதோட ஷேட் நேம் வந்து C14. நான் எங்கெல்லாம் வந்து இந்த ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணணும் அதுக்கு மேலேயே அப்ளை பண்ணிக்க போறேன். அவ்வளோதான், கன்சீலிங் பார்ட் டன். இப்போ வந்து நான் கொஞ்சம் டார்க்காக ஆரஞ்சிஷாக தெரியுவேன். இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் போட்டால் செட் ஆகிடும். ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்னைக்கு 2 ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து L'Oréal Parisலேருந்து இந்த இன்ஃபாலிபிள் ஃபவுண்டேஷன், இன்னொன்று L'Oréal Parisலேருந்து இந்த அக்கார்ட் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஒன்று 330 எடுத்திருக்கேன், இன்னொன்று வந்து 9.5 மஹாகனி. இது என்னை விட டார்க் ஷேட், இது என்னை விட கொஞ்சம் லைட் ஷேட். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இது 2 எடுத்திருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து இவ்வளோ லைட்டாக இருக்கும். நான் ஒரு வாட்டி என்னோட ஸ்பஞ்ச்லேயும் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இவ்வளோ எக்ஸஸ் வந்துடும். ஹைலைட்டிங்க்கு நிக்ஸோட கான் ஸ்டாப் ஒன் ஸ்டாப் கன்சீலர் தான் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து நியூட்ரல் டேன். கண்ணு கீழே பேக் பண்ணுறதுக்கு மேப்லின்லேருந்து ஃபிட் மீ லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து 30 மீடியம் டீப். இந்த ஸ்டெப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த டெக்ஸ்டர்லாம் அப்படியே பிளர் பண்ணி கொடுத்துரும். ஸ்கின்னே அப்படியே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு செம்மையான ஒரு ட்ரிக்கு. ட்ரை ஸ்கின்னுக்கு இது ரொம்ப என்ன சொல்றது, உங்கள் ஸ்கின் ஏற்றுக்காது. நீங்கள் லைட்டாக டஸ்ட் ஆஃப் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிக் ட்ரை பண்ணலாம். ஸ்பஞ்சில் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற லைன்லாம் மறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி போஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே 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 மூடி கொடுத்துரும். உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணுறதுக்கு Maybelline Fit Me-ஓட காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் வந்து 330 டாஃபி. ஐப்ரோக்கு நைக்காவோட ப்ரோ ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து சீரியஸ் ப்ரௌன். கண்ணுக்கு மேல செட் பண்றதுக்கு நிக்ஸோட கன்சீலரை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே என்னோட ஐப்ரோவையும் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ லிட்ஸில் வந்து லைட்டாக பவுடர் வச்சு செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஐஷேடோக்கு போகலாம். ஐஷேடோக்கு நான் சுகரில் இருந்து இந்த பிளெண்ட் ரூல்ஸ் ஐஷேடோ பேலட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து வாரியர் அப்படின்ற ஷேட். இதில் மெயினாக வந்து இந்த பிளாக் கலருக்காக தான் இது யூஸ் பண்ணுவேன். பிளாக் கலர் அப்படி இருக்கும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, இதை வந்து டிரான்சிஷன் ஷேடாக அப்ளை பண்ணிட்டு மிஸ்கிளேரோட சிங்கிள் ஐஷேடோ இருக்கு. இதோட ஷேட் நேம் வந்து 0505. இது வந்து மேட். இது வந்து என்னோட சாரிக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இதை வந்து லிட்ஸ்ல வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க போறோம். அண்ட் அவுட்டர் கார்னர் வந்து இன்னும் டார்க் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா, இந்த பிளாக் இருக்கு இல்லையா, அதை வந்து அவுட்டர் வீல மட்டும் நான் அப்ளை பண்ணிக்க போறேன். அண்ட் சென்டர்ல வந்து அந்த கிளிட்டர் வேணும் இல்லையா, திவாலி கிளிட்டர் அவசியம். அதுக்கு வந்து நான் இந்த மெரூன் கலர்லயே வந்து Forever 52ல இருந்து லூஸ் கிளிட்டர் வந்து எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து வெட்டிங் பெல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம வந்து பிரான்ஸ் அந்த மாதிரி கூட போகலாம். பட் ஆனா நான் நேத்து தான் அந்த மாதிரி ஒரு லுக் பண்ணேன். ஸோ அதனால நம்ம இன்னைக்கு இப்படி ட்ரை பண்ணலாம்.
இப்போ வந்து மேலே ஃபுல்லாக கம்ப்ளீட்டட். இப்போ லோ லேஷ் லைன்லையும் நான் வந்து இந்த ரெட் கலர் அப்ளை பண்ணிட்டு அவுட்டர் வீல மட்டும் பிளாக் கலர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். காஜலுக்கு ப்ளம்மோட காஜல் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மஸ்காராக்கு மேப்ளின்ல இருந்து ஃபால்சீஸ் லேஷ் லிஃப்ட் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரான்சருக்கு எல்ஏகார்ல இருந்து இந்த ப்ரோ ஹெச்டி காம்பாக்ட் பவுடர் தான் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் வந்து செஸ்ட்நட். பிளஷுக்கு ஃபேஸஸ் கனடால இருந்து பர்ஃபெக்ட் பிளஷ் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் வந்து ஹாட் பிங்க். ஹைலைட்டருக்கு கே பியூட்டில இருந்து ஹைலைட்டர் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் வந்து ஹனி கிளேஸ். இதே வந்து என்னோட இன்னர் கார்னர்லயும் அப்ளை பண்ணிக்க போறேன். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் கண்ணு விரிஞ்சு தெரியுற மாதிரி இருக்கும். இப்போ லிப்ஸ்டிக் முன்னாடியே என்னோட ஃபேஸ் வந்து நான் செட் பண்ணிக்க போறேன். நான் வந்து நிக்ஸோட செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்றேன். லிப் லைன் பண்றதுக்கு லாக்மேயோட 95 லிப் லைன் நான் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் வந்து ரெட் அலர்ட். லிப்ஸ்டிக்கு லாக்மேயோட 95ஓட லிக்விட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் வந்து ரெட் சாங்க்ரியா. அவ்வளோதான், மேக்கப் லுக் டன். இப்போ வந்து நான் ஜுவல்ஸ் அண்ட் பொட்டெல்லாம் வச்சுட்டு வந்துடுறேன். நான் வந்து இந்த ஜுவல் செட் வந்து பேர் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு கிராண்டா இருக்கு, செம்ம வெயிட். இது வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்ல இருந்து அனுப்பியிருந்தாங்க, ஸ்ரீவிஸ் கலெக்ஷன் அப்படின்ட்டு. நான் அவங்களோட யூசர் ஐடி வந்து ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன் அண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். நீங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. செம்ம குவாலிட்டியா இருக்கு. எனக்கு இந்த இயரிங்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்ததும் செம்ம இம்ப்ரெஸ்ட் ஆயிட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி பவுடர் மேட் கோல்டு வந்து பிடிக்காம போகணும் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் ஐ ஃபெல் இன் லவ் வித் திஸ் செட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க கண்டிப்பா அவங்களோட பேஜ் செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ நான் வந்து பொட்டு ஒரே ஒரு ஸ்டோன் இருக்கிற மாதிரி வச்சேன். பிளெயினா இருக்கும் இல்லையா, அந்த இது வச்சேன். அதை வச்சா ரொம்ப குட்டியா இருந்தது. அதனால நான் இதை மாத்திட்டேன். சோ இதுதான் ஃபைனல் லுக். அண்ட் தீபாவளிக்கு நம்ம வந்து ஒரே ஒரு லுக் தான் பண்றோம். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து ரீல்ஸ் ஒரு லுக் பண்ணேன். அதான் 2 லுக். hope you guys like this video. பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காம லைக் பண்ணிருங்க அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து எந்த மாதிரி மேக்கப் டியூட்டோரியல் வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்க. நம்ம இனிமே நிறைய டியூட்டோரியல் பண்ணலாம். சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. எல்லாருமே சேஃபா தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.